திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கியதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். இதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் வந்துள்ளனர். இவர்கள் கோவிலின் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் தங்கி விரதமிருந்து வருகின்றனர். இந்த விரதம் இருப்பதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்றும் பக்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சஷ்டி விரதமானது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வ பாக்கியத்தையும் கொடுக்கும். இது 6 நாள் இன்றிலிருந்து தொடங்கி சனிக்கிழமை வரை முடிவடையும் இந்த சஷ்டி விரதமானது. இந்த விரதம் இருக்கால அது பார்த்தீங்கன்னா மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, என்ன நோய் நொடிகள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தீர்த்து தரலாம் அந்த திருச்செந்தூர் முருகன். அதை மட்டும் இல்லாமல் மனசுக்கு ரொம்ப சாந்தி தராப்புல. 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு முருகனோட அருளால். அதான் வரணும்னு தோணுது, வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது மனம் சாந்தி அடையுது. அதே மாதிரி யாருடைய மனசில் என்னென்ன துயரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் முருகன் தீர்த்து வைப்பான்ங்கிறது ஒரு நம்பிக்கை. விரதம் இருந்து எப்பவும் வருவோமுங்க. அவர் நமக்கு மனது திருப்தியாக இருக்குமுங்க. எல்லாம் அவர் கொடுக்குறாருங்க. அதனால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறோமுங்க. பக்தர்கள் பெருமளவில் வருகை தந்துள்ளதை அடுத்து அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம், குளியலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்து தரப்பட்டுள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 5ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அன்றைய தினம் அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் நெல்லையிலிருந்து சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. 6ஆம் தேதி இரவு சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெறும். கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. கந்தசஷ்டி விழா தொடங்கும் தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் இன்று கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்காக மறுபடியும் முருகனை சாமி கும்பிட்டு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம். பகவானால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு வேண்டிக்கிறோம். எல்லாம் நினச்சி நடக்கும். அதனால கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பொண்ணு பிறந்தநாள் அதோட சேர்ந்து வந்ததுனால நான் சேர்ந்து வந்திருக்கேன். இன்றைக்கி சஷ்டி ஜாயின் பண்ணி 7ஆவது நாள் சூரியனை பார்த்துட்டு மறுநாள் திருக்கல்யாணம் விருதம் முடிச்சிருவோம். பலன் நல்லா கிடைக்கும். எல்லாம் பொதுமக்களும் விருதம் இருக்கலாம்.